யாராலையும் அழிக்கவே முடியாது. அவரோட லைட்னிங் ஸ்டைலே அவரோட உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறதால அவரால் சுலபமா ஹேண்டில் பண்ண முடியும். இவர் கண்டிப்பா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. கையில் ஆயுதமும் இல்லாம கேடயமும் இல்லாம டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட சண்டைக்கு போன ஒரே மாவீரன் யாருன்னா அது இவருதான். ஆமா, உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? நீ எதை கேக்குற? அங்க பாருங்க, அவர் உடம்புல ஏதோ ஒரு மார்க் இருக்கு. எயிட் டெயில்ஸோட அட்டூழியத்திலிருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக அதோட ஒத்தைக்கு ஒத்த போருக்கு போன பெரும் மாவீரன் அவரு. டெயில்ட் பீஸ்ட் பாம்ப். சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதே வயசுல தான் அவர் அகாட்ஸ்கியோட பெயினை தோக்கடிச்சாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தான் நருட்டோ. எயிட் டெயில்ஸ் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். பேசுறது கேக்குது நருட்டோ. என்ன விஷயம்? ஆமா, ரொம்ப அவசரம். இதுக்கு முன்னாடியே நீ தேர்ட் ரைக்காக கூட சண்டை போட்டிருக்கல? ஆமா, ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவரை சமாளிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்படி இருந்தும் அவர் உடம்புல தழும்பு ஏற்படுத்துற அளவுக்கு நீ எப்படி அவரை தாக்குன? அது என் டெயில்டு பீஸ்ட் பாம்னாலன்னு நினைக்கிறேன். அது சரியா ஞாபகம். ஒருத்தர் மோதனதுல 2 பேருமே மயங்கி விழுந்துட்டோம். உதவிக்கு ரொம்ப நன்றி எயிட் டெயில்ஸ். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இவனுக்குள்ள திடீர்னு என்ன மாற்றம் வந்துச்சு? அந்த ரைக்காக இப்ப நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வேகத்தை என்னால உணர முடியுது. நீங்க தயவு செஞ்சு இதுல குறுக்க வராதீங்க. சரி, புரியுது. ரசேங்கன். எல்லாரும் கவனிங்க, இந்த சண்டையில தலையிடாதீங்க. சீலிங் காப்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. எஸ் சார். சேஜ் மோட் ஃப்ராக் குமிதே. இந்த மோட்ல என்னால ஆபத்தை நல்லாவே உணர முடியும். அவருடைய வலது கையை எப்படியாவது அட்டாக் பண்ணணும். அடங்கப்பா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு.